சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டோட ஃபுல் ரிவ்யூ தெரிஞ்சுக்கலாம். சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வான வேடிக்கையோட தொடங்குது. இதில் ஃபஸ்ட்டு மேட்சஸ் 6 உமன் டாக் டீம் மேட்சஸ். அந்த மேட்சஸ்க்காக ஃபஸ்ட்டு ரீகா ரிப்ளே வராங்க. அதுக்கப்புறம் அலெக்சா பிளிக்ஸ் வராங்க. அதுக்கப்புறம் சார்லட் ஃப்ளவர் வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆப்போனண்ட்டாக யார் வரான்னு கேட்டிங்கன்னா சாட் கிரில், பீஃபேப், மிச்சின் இவங்க 3 பேர் வராங்க. இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் 3 பேருமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, 2 டீமும் சேர்த்து. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு சார்லட் ஃப்ளேரும் பீஃபேப்பும் இந்த மேட்சை மிச்சின் இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா மிச்சின் இந்த மேட்ச்சில் வந்து ஸ்டைல் கிளாஷை சார்லட் ஃப்ளேருக்கு போடுறாங்க. வேறு லெவலாக இருந்துச்சு ஏஜ் ஸ்டீல்ஸோட மூமெண்ட். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரீகா ரிப்ளேவுக்கு தன்னோட ஃபினிஷரை போட்டு இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணிடுறாங்க ஜாட் கிரகில். ஏன்னா கிளாஷ் இன் இட்டாலியில் ஜாட் கிரகில் வர்சஸ் ரீகா ரிப்ளே ஃபீல்டு இருக்குன்றதுனால கண்டினியூ இந்த மாதிரி நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப், உமன்ஸ் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப், சோலோ ரிகா வர்சஸ் அதுக்கப்புறம் யாருன்னு கேட்டிங்கன்னா பிக்கி லிஞ்ச் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்சில் வந்து ஒரு கட்டத்தில் பிக்கி லிஞ்ச் பிரில்லியண்ட்டாக ரெஃப்ரியை இழுத்து விட்டு சோலோ ரிக்காவை அட்டாக் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆகி அதுக்கப்புறம் அதுலேருந்து எஸ்கேப் ஆகி பிக்கி லிஞ்ச் இந்த மேட்சை முடித்து வின் பண்ணி தன்னோட இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டு போயிடுறாங்க. ரீட்டைன் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா உனக்கும் சோலோ ரிக்காவுக்கும் இட்டாலியில் மேட்ச் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கன்ஃபார்ம் பண்ணி அந்த மேட்ச்சை வந்து இட்டாலிக்கான போஸ்டரையும் ரெடி பண்ணி காமிக்கிறாங்க கிளாஷ் இன் இட்டாலியில். அதுக்கப்புறம் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் மென்ஸுக்கு யார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஈத்தன் பேஜஸ் வர்சஸ் பென்டா இவங்க 2 பேருக்கு நடக்குது. இது ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு. ஈத்தன் பேஜஸ் ஃபஸ்ட்டு பேப்பரி விளையாடுறாரு WWE மெயின் ரோஸ்டரில். இந்த மேட்ச் ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு. பென்டா வந்து தன்னோட சாம்பியனை வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இந்த மேட்ச் 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து கடைசியில் வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா பென்டா இந்த மேட்சை வின் பண்ணி சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணது மூலமாக 83வது நாளாக தொடர்ந்து சாம்பியன்ஷிப்பை தக்க வச்சிருக்கிறாரு. பல பேர்கிட்ட டிஃபெண்ட் பண்ணி அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. பென்டாவோட சாம்பியன் ரீஜியன் தொடர்கிறது. அதுக்கப்புறம் வந்து என்ன மேட்ச் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் யாருன்னு கேட்டிங்கன்னா பேஜே அண்ட் ப்ரீபில்லா வராங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு எகென்ஸ்டாக ஜாஸ் லேஜெண்ட் அதுக்கப்புறம் வந்து நயாஜாக்ஸ் இருக்கிறாங்க. இந்த மேட்ச் ஒரு நல்ல மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா பேஜேவும் ப்ரீபில்லாவும் ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா மென்ஸ் டாக் டீம் மேட்சஸ் நடக்குது. இந்த மேட்ச் யாருன்னு கேட்டிங்கன்னா விஷனை சேர்ந்த அஸ்டின் தேரி அதுக்கப்புறம் வந்து லோகன் பால் வர்சஸ் அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச். இந்த மேட்ச் 2 டீமும் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மேட்ச்சில் வந்து ஒரு கட்டத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டை அட்டாக் பண்ண வந்து யார் வரான்னு கேட்டிங்கன்னா விஷன் டீமை சேர்ந்த பேரன் பேக்கர் வராரு. பேரன் பேக்கர் வந்தாலும் அவரால் அட்டாக் பண்ண முடியல. அவரையும் தூக்கி வெளில கெடாசிடுறாங்க. கெடாசினதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்ச் அஸ்டின் தேரியை வச்சு ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் முடிக்க போகிற நேரத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா பால் ஹியூமன் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டுக்கு எகென்ஸ்டாக அஸ்டின் தேரியோட காலை ரோப்பில் வச்சிடுறாரு. ரெஃப்ரியை கூப்பிட்டு காமிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து மேட்ச் கண்டினியூ ஆகுது. கண்டினியூ ஆனோடனே இந்த மேட்ச்சில் வந்து ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டை தோக்கடிச்சு விஷன் டீம் ரீட்டைன் பண்ணிடுறாங்க. ரீட்டைன் பண்ணிட்டு போகும்போது பேரன் பேக்கரும் போவார். கூட போகும்போது கடுப்பான பேரன் பேக்கர் நான் எப்படி அடி வாங்கிட்டு நான் போகிறது அப்படி என்னால் அடிக்காமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உள்ள ரிங்குள்ளே வந்து 2 பேருக்கும் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டை சேர்ந்த 2 பேருக்கும் ஒரு ஸ்பியரை போட்டு 2 ஸ்பியரை போட்டு விட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக விஷன் டீமை உள்ள ரிங்கில் வர வச்சு சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ணி அந்த இடத்துலேருந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் அங்கே முடியுது. வேறு லெவலாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் செத் ரோலின்ஸ் இந்த இடத்துல வரல, ஓரளவுக்கு டீசெண்டாக முடிஞ்சிருக்கு.